வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அந்தர்பல்டி அடித்தாரா? அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் அதிமுகவில் இணைவது பற்றி ஓபிஎஸ் அவர்கள் முடிவெடுத்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவுகளை மட்டும்தான் தற்பொழுது காத்து கொண்டிருக்கின்றார். மாவட்ட செயலாளர்களது கூட்டத்தில் நல்ல முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஓபிஎஸ்ஸிற்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைத்தது. மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடிக்கு அழுத்தத்தை கொடுத்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மனம் மாறவில்லை என்பதையும் கடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் பொழுது நடந்த தகவல்களையும் நாம் பதிவு செய்திருந்தோம். ஆனால் இப்பொழுது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களுக்கே நேரடியாக கடிதங்களை எழுதியுள்ளார். நான் செய்த தவறுக்கு மன்னித்து கொள்ளுங்கள். திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவில் இணைந்து செயல்படுவதற்கு நான் விருப்பமாக இருக்கிறேன். நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அவைத்தலைவருக்கு கடிதங்களை கொடுத்துள்ளார். என்னதான் இருந்தாலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக மன்னித்திருப்பார். ஏனென்றால் அவருக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டால் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருந்தால் நிச்சயம் அவர் அதிமுகவில் பயணிக்கலாம். அப்படித்தான் அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்மகன் உசைன் அவர்கள் பல உதாரணங்களை இந்த தகவலின் அடிப்படையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுதான் எடப்பாடிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது சட்டசபையில் சபாநாயகராக பொறுப்பேற்றிருந்தார். அப்பொழுது அவரது பிறந்த நாளன்று அவர் தனது ஏரியாவில் அடுத்த முதல்வர் என்று யாரோ பேனர்கள் வைத்துள்ளார்கள். உடனே இந்த தகவல் மறுநாள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு சென்றுள்ளது. அடுத்த நிமிடமே அவரது பதவிகள் பறிக்கப்பட்டு அவரது மாவட்ட செயலாளர்களது பதவிகள் பறிக்கப்பட்டது. உடனடியாக இதை பற்றியான மன்னிப்பை அவர் கேட்டார். நிச்சயமாக நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். எனது ஏரியா மக்கள் என் மீது இருக்கக்கூடிய பாசத்தை அளவு கடந்து இதை செய்துவிட்டார்கள். இது எனது கட்டுப்பாட்டில் வரவில்லை. அப்படி வந்திருந்தால் நிச்சயமாக இதை நான் தவிர்த்திருப்பேன் என்று மன்னிப்பு கேட்டு அவரது காலில் விழுந்து விட்டார். இதனால்தான் அவரது மகன் எம்பியாகவும் தேர்வு செய்யப்பட்டார். அதேபோல்தான் செங்கோட்டையன் அவர்களும் அவரது பதவி பறிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து மன்னிப்பு கேட்ட பிறகு மீண்டும் அந்த பதவியில் அமர்த்தப்பட்டார். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களும் அதே நிலைமைதான். மீண்டும் அவர் அதிமுகவில் இணைப்பதற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் திடீரென்று அந்தர்பல்டி அடித்திருப்பது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.